ஹலோ காய்ஸ், புதுசாக நம்ம ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ என் தங்கச்சி குடிச்சுன்னு இருக்கா பாருங்கள். தோசைக்கரண்டி இது மாவை எடுக்கிறதுக்கு ஏதோ தெரியல. அதுக்கப்புறம் இந்த கத்தி மட்டும்தான் கடிச்சிச்சு. இதில் பாருங்க காய்ஸ், எல்லாமே இருக்குது. தோசைக்கரண்டி இது இருக்குது, இது இருக்குது, இந்த கத்தி இருக்குது, இது இருக்குது மாவை எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இட்லி சூடை, இது வந்து ஜவ்வு கரண்டி எண்ணெய் போட்டு எடுக்கிறதுக்கு தெரியல, உரைச்சி எடுக்குவாங்க. அதுக்கப்புறம் இது கொடை, அதுக்கப்புறம் தோசை சூடுறதுக்கு பேன்கே கூட செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க, அப்புறமா செஞ்சுக்கலாம். இது வந்து மாவு எடுக்கிறதுக்கு தெரியல. அப்புறம் பணியாரம், இட்லி சூடை, அதுக்கப்புறம் இது சூடு பற்ற வைக்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் போல் பற்ற வைக்கிறதுக்கு என்ன உளுந்து கிடக்குது. இது ஏன்னா இதில் தான் நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ வாங்க என்ன செய்யலாம் இப்போது. இட்லி சுடலாமா தோசை சுடலாமா? தோசை சுட்டு அவ்வளோ நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இட்லியும் சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இட்லி சுடலாமா? எனக்கு ஆக்சுவலி தெரியும் எதுக்கு நீங்கள் இட்லி சுட சொல்லியிருக்கீங்கன்னு. அது எங்கள் அம்மா விட மாட்டாங்களா, ஏன்னா நான் ரூமில் இருக்கேன், வெளியே வேலை வருதுன்னு சும்மா செய்ய போகிறேன். போர் அடிச்சிச்சுன்னு அதனால் எடுத்து வீடியோ செய்வேன். அதுக்கப்புறம் மாவை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் மாவு எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போது இது உருட்டுறதுக்கு எங்கே இதுதான் பாருங்க. ஸோ அதாவது இது பணியாரம் செஞ்சுன்னு இருக்கேன். ஆக்சுவலி திருப்பிக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலி 3 மினிட்ஸ்க்கு தான் இருந்துச்சு. ஸோ 3 மினிட்ஸ் ஆகி முடிக்க போகுது. ஸோ எடுத்து வைக்க போகிறேன். நான் தான் தோசை சுட்டுருந்தேன் ஆக்சுவலி. ஸோ இன்னும் 10 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்குது, 10 செகண்ட்ஸ். ஸோ பாய் கைஸ், இனிமேல் நிறைய வீடியோஸ் பார்க்கலன்னா லைக்